நடிகர் வைபவ், பல்லக் லவானி, சதீஷ், ராதா ரவி, இளவரசு, ராமர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க திரைப்படம் தான் சிக்ஸர். வால்மார்ட் நிறுவனம் சார்பில் தினேஷ் கண்ணன், ஸ்ரீதர் தயாரிச்ச இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. புதுமுக இயக்குனர் சாட்சி இயக்கிய இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு. சின்ன தம்பி படத்துல மாலைக்கு நோய் வந்தது போல நடிச்சு அசத்தி இருப்பாரு கவுண்டமணி. அதே போல இந்த படத்துல நைட் பிளைண்ட்னஸ் என்ற குறைபாடு ஹீரோவுக்கு இருக்கு. அதனால அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் நகைச்சுவை கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காட்சியில தலைவா இந்த நாடே ஊனமா இருக்குன்னு மாற்றுத்திறனாளி ஒருவர் கூறும் வசனமும் ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருக்கு. முதல்வன் படத்துல இடம்பெறும் இந்த வசனம் இந்த படத்துல நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதா இயக்குனர் சாட்சி தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து சிக்ஸர் அப்படின்னு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கதை அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா 6 எரர் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலாக அதோட கான்செப்ட். ஸோ அது இன்டர்வலில் ரிவீல் பண்ணுவோம். ஏன் சிக்ஸர் அப்படின்னு பேர் வச்சோன்னு இன்டர்வலில் ரிவீல் பண்ணுவோம். அண்ட் கேட்ட மாதிரி சார் கேட்ட மாதிரி ஒரு இதில் வந்து தலைவா என்ன மாதிரியே என் நாடும் ஊனமாக இருக்குது, நீ எழுந்து நடக்க வை தலைவா அப்படின்னு ஒரு சீன் வந்திருக்கும். அது வந்து முதல்வன் படத்தில் வந்திருக்கு. அதனால தான் அது அந்த சீனே வச்சோம். ஏன்னா அது செம்ம சீன். அது அதனால் எனக்கு பிடிச்ச சீனுன்றதால இப்போது அதாவது ஹீரோக்கே ஏன் அது சொல்கிறான், யாரை சொல்கிறான்னு பக்கத்தில் தேடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது. ஆல்ரெடி வந்த சீன் தான், பட்டு மக்களுக்கு அது பிடிக்கும்ன்றதால அப்படி வச்சேன். அது ஏன் ஹீரோ ஆகிறாருன்னு அவருக்கே தெரியாது. எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவார். அதுவே அவர் ஹீரோ ஆக்கி விடும். அதை சுற்றி வில்லனு, அதை சுற்றி ஹீரோயினு, கடைசி வரைக்கும் எப்படி சமாளித்தார், என்ன பண்ணாருன்றது தான் வந்து கதை. ரொம்ப அப்படி பயங்கரமாக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படிலாம் இல்லை. பயங்கர ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைய காமெடி படம் வருது. இதுவும் ஒரு நல்ல காமெடி படமாக இருக்கும்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஆகஸ்ட் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வந்து ஒரு வாட்டி தியேட்டரில் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். திட்டுறதா இருந்தால் பார்த்துட்டு திட்டுங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்க இந்த படம் ஆகஸ்ட் 30 திரைக்கு வருதாம்.